விபீஷணன் ராமர் கூட வந்துட்டான். யாரு? ராவணனுடைய தம்பி விபீஷணன் வந்துட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு இலங்கைய. யாருக்கு? விபீஷணனுக்கு. இங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. இதுக்கு விபீஷணன் என்ன பண்றான்? நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நாட்டுல உலக கூட உரிமை இல்லாம இருந்தோம். இன்னைக்கு அந்த நாட்டுக்கே ராஜாவாயிட்டோமே, ராமருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு போய் ராமர் கிட்ட கொடுக்கும். அப்ப ராமர் சொல்றாரு, இந்த மாலையை நான் வாங்கினேன்னா லஞ்சம் வாங்கின மாதிரி இருக்கும்பா, உன்னை மந்திரி ஆக்குன, அதுக்காக நீ வெகுமானம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நான் வாங்க கூடாது. ஆனா அங்கிருந்து இலங்கையிலிருந்து துன்பப்பட்டது சீதை, அதனால சீதைக்கு கொடுனாங்க. விபீஷணன் போய் சீதை கிட்ட கொடுத்தார். சீதை சொல்லுது, இதை நான் வாங்கினா உங்ககிட்ட அடிமையா இந்த மாதிரி ஆயிடும், அதனால இதை நான் வாங்க கூடாது. எல்லாத்துக்கும் பாடுபட்டவன் ஆஞ்சநேயர் கிட்ட கொடுங்க அப்படின்னும் போது ஆஞ்சநேயர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாலையை வாங்க தகுதியான ஒரு அன்மான் தான், அதனால நீங்க அன்மான் கிட்ட ஒப்படைங்க அப்படின்னும் போது அன்மான் வாங்கினார். வாங்கிக்கின்னு அது ஒரு கண்ணாடி வைர மாலை மாதிரி, அது கண்ணாடி மாலையில சுத்தி 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 திருப்பி பாக்குறாரு. பார்த்துட்டு அர்த்துறாரு அந்த மாலையை. விபீஷணனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவ்வளவு விலை உயர்ந்த மாலை எத்தனை போய் கொடுத்தா இந்த குரங்குக்கு இது தெரியலையே, இது அர்த்தத்து பார்த்தியா, அதனுடைய தரம் தெரியல அதுக்கு அப்படின்னு விபீஷணன் கோவப்படுறான். அப்போ இது சுத்தி பார்க்கறது எங்கேயும் இதுக்கு திருப்தி கிடைக்கல. விபீஷணன் போய் கேட்கிறான், ஏன் இப்படி குரங்கு மாதிரி வேலை பண்ணி அறுத்து போடுற அப்படின்னும் போது ஆஞ்சநேயர் சொல்றாரு, இந்த மாலை உனக்கு விலை உயர்ந்த மாலை தான், ஆனா எனக்கு இது விலை உயர்ந்த மாலை இல்ல. இதுல என்னுடைய கடவுள் இருக்கிறாரான்னு நான் தேடுறேன், ராமர் இருக்கிறாரா அப்படின்னு தேடுறேன். இதுல இந்த மாலையில எங்கேயுமே என்னுடைய ராமர் இல்லாதால இந்த மாலை எனக்கு எதுக்கு தான் நான் பிச்சு போட்டேன். ராமர் இந்த மாலையில இருப்பார், உன் நெஞ்சில இருக்கிறாரா அப்படின்னு. ஆமா இருக்கிறாரு அப்படின்னு காட்டணுமான்ட்டு மாலை பிறந்து காட்டினா சீதைய ராமனும் இதயத்துல இருப்பார். அப்போ உலகத்திலேயே ஆஞ்சநேயர் மாதிரி குரு பக்தி உள்ளவன் ஒருத்தனும் கிடையாது. தன்னுடைய மாலையை பிறந்து காட்டுறான்னா சாதாரண விஷயமா நம்ம பிறந்துருமா போயா அப்படின்னு போயிடுவோம்.